السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: ألا أخبرك بخير ما يكنز المرأة الصالحة إلى آخره. صدق رسول الله العظيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகிலங்களை படைத்து தன் வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நமக்கெல்லாம் நேர் வழியை சொல்லித் தந்த எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது நிலவட்டுமாக என்று துஆ செய்து அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய பிறை 9வது நாளை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏறத்தாழ இன்னும் ஒரு 3 தினங்கள் மட்டுமே மௌலூத் ஷரீஃப் ஓதப்படும். அதுக்கப்புறம் இந்த மாதத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த மாதம் என்பது நம் இந்த உலகத்துல நம்முடைய ஆயுள் இருக்கும் வரை எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழுக்குரிய நாள் தான். கொஞ்சம் விசேஷமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த காரணத்தால் இந்த மாதத்தை நாம கண்ணியப்படுத்துகிறோமே ஒழிய பெருமானாரின் மீது உண்டான புகழ், பெருமானாரின் மீது உண்டான நேசம், அந்த காதல், அன்பு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுடைய மனசுல ஆழமாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நமக்கு சொல்லி தந்த நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, குடும்ப அமைப்பு. கணவன் மனைவி என்கின்ற இந்த உறவு இருக்குதே, அழகான ஒரு உறவு என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார். கூட்டமாக வாழக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துக்குமே உண்டு. உயிரினங்கள் கூட்டமாக வாழுது, ஆனால் குடும்பமா வாழுதானா இல்லை. ஒரு நாயை எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு ஆட்டை, ஒரு மாட்டை, கழுதையை, இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்களை எடுத்துக்கொண்டால் கூட்டமாக வாழக்கூடிய வாய்ப்பை தருகிறார். ஆனால் குடும்பமாக வாழக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தரல. எனவே கூட்டமாக, குடும்பமாக, அதுதான் கூட்டு குடும்பம் என்பதாக சொல்லுவார்கள். எனவே கூட்டு குடும்பம் என்பது அது ஒரு அழகான வாழ்க்கை. எனவே குடும்பமாக, கூட்டமாக வாழக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் மனிதர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல நிறைய அமல்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனால் எதையுமே அல்லாஹ் தெளிவா சொல்லல.
குர்ஆனை, அதாவது தொழுகையை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறார். என்ன சொல்றாங்க? அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. தொழுகையை பத்தி குர்ஆன்ல எதுவுமே கிடையாது. எப்படி தொழுகணும், எத்தனை ரக்காயத்து தொழுகணும், தொழுகையில என்ன ஓதணும், எப்படி தொழுகணும், எப்படி தக்பீர் கட்டணும், தொழுகையினுடைய செயல்பாடுகள் எதுவுமே குர்ஆன்ல கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை, வஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ் தொழுகுங்கன்னு சொல்லிட்டான். எப்படி தொழுகிறது? நாம தெளிவான விளக்கங்கள் ஹதீஸுக்கு தான் போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. வஆத்துஸ் ஸகாத், ஜகாத்தை நீங்கள் கொடுங்கள். எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கங்கள் குர்ஆன்ல இல்ல. நோன்பு வையுங்கள். உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அந்த மாதிரி உங்களுக்கு நோன்பு கடமை. நோன்பு வைக்கணும், ஓகே, ஆனா எப்படி வைக்கணும், எந்த நேரத்துல வைக்கணும், நோன்பினுடைய துஆக்கள் என்ன, நோன்பினுடைய அமல்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. அதுக்கு ஹதீஸ் தான் போகணும். உம்ரா, ஹஜ் எதாக இருந்தாலும் சரி, நிறைய அமல்களை அல்லாஹ் குர்ஆன்ல மூடலாக நமக்கு புரியாத மாதிரி தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் குடும்பம் அப்படிங்கிற அந்த அமைப்பு, நீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிறதோட நிப்பாட்டல. திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், நிக்காஹ் முடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதோட அல்லாஹ் நிப்பாட்டல. யாரை திருமணம் முடிக்கணும், யாரையெல்லாம் திருமணம் முடிக்க கூடாது, எப்படி திருமணம் முடிக்கணும், அந்த நிக்காஹினுடைய மஹர் என்ன, குடும்ப அமைப்பை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக விரிவாக அல்லாஹ் பேசுகிறார். உண்மையிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் எங்கே வைத்திருக்கிறான் என்று நாம் தேடினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமணத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். நம்முடைய மனைவியின் மூலமாக மனைவியிடத்தில் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறார். ஆனா இதை நம்ம ஏத்துக்கிறது இல்லை, நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். மனைவிட்ட நிம்மதியா, எப்போ நான் அவளை கட்டணனோ அப்பவே என்னுடைய நிம்மதி போச்சுன்னு சொல்லுவோமே ஒழிய, நிம்மதியை அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, நிம்மதியை அல்லாஹ் மனைவியிடத்துல வைத்திருக்கணும். நம்ம என்ன சொல்றோம், எப்போ உன்னை கட்டணனோ அப்பவே என்னுடைய நிம்மதி போச்சு அப்படிங்கிறோம். அப்போ நாம சொல்றது பொய்யா, அல்லாஹ் சொல்றது பொய்யா? அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை குர்ஆனிலே உண்டு. அல்லாஹ் நிம்மதியை திருமணத்திலே மனைவியிடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா, ஆனா நாம இல்லை அப்படிங்கிறோம் அப்படின்னா, அப்போ உண்மையா திருமணத்தினுடைய அந்த நோக்கம், மனைவி மீது உண்டான அந்த அன்பு உண்மையா நம்மள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். மனைவியின் மீது உண்மையான அந்த அன்பு, அந்த காதல், இஸ்லாமிய முறைப்படி உண்டான அந்த திருமணத்தினுடைய அந்த நோக்கம் நம்மள்கிட்ட இருக்குமேயானால், நிச்சயமாக நம்மளுடைய வீட்டுல, நம்மளுடைய திருமணத்துல, நம்மளுடைய மனைவியில, நம்முடைய மனைவியிடத்தில் நிம்மதி இருக்கும் என்பதாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இரண்டு கைகள் இணைந்தால் சத்தம் வரும். ஒரு கையில சத்தம் வர, இரண்டு கைகளை தட்டினால் எப்படி ஓசை வருமோ அந்த மாதிரி உதாரணங்களுக்கு சொல்லுகிறார்கள். கணவன் மனைவி இருவர்களும் இரண்டு கைகளை இணைந்ததை போல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு ஆண் என்கின்ற கணவன், ஒரு பெண் என்கின்ற ஒரு மனைவி, இருவர்களும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், அவர்களுடைய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இன்னைக்கு நாம குர்ஆன் ஹதீஸ்ல, அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவனிடத்தில் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் என நாம நம்மளுடைய பிள்ளைகள், எதிர்காலத்துல வரக்கூடிய நம்முடைய ஆண் பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம், திருமணம், ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தோம், நம்மளுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு,
ஏதோ ஒரு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை வருது, அதனால நம்மளுடைய மகளை கட்டி கொடுத்தாச்சு அப்படிங்கிறதோட கல்யாணத்துக்கு நம்ம நிறைய செலவு செய்வோம். திருமணத்திற்காக வேண்டி நாம் செலவு செய்யக்கூடிய அந்த திருமணத்துல இஸ்ராஃப் அதெல்லாம் நிறைய நாம செலவு செய்வோம். காசுகள் பொருளாதாரம் நம்மள்கிட்ட இருக்குதுங்கிறதுனால. எனவே அல்லாஹ் திருமணத்தினுடைய அந்த செலவினங்களை எல்லாம் பார்க்கறது இல்லை. அந்த ஒரு மணமகன் மணமகளுடைய வாழ்க்கையில திருமணத்தினுடைய நோக்கம், அதனுடைய மக்சது என்ன, எதற்காக வேண்டி நாம கல்யாணம் முடிக்கிறோம், திருமணம் முடித்ததற்கு பின்னால் கணவன் மனைவிக்கு உண்டான அந்த உறவு முறை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத நாம சொல்லி கொடுக்கணும். 1000 வேலைகள் நமக்கு இருந்தாலும் கூட வீட்டுக்குள்ள வந்துட்டா மனைவி பிள்ளைகள் சந்தோஷப்படக்கூடிய கணவனாக நம்ம இருக்கணும். சில குடும்பங்கள்ல இருக்கும், இவங்க அத்தா வந்துட்டாரா அப்படின்னா வீட்டுக்குள்ள பசங்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. வீட்டுக்குள்ள வீட்டுக்காரர் வர்றாரு, கணவர் வர்றாரு அப்படின்னா மனைவிக்கு ஐயோ வந்துட்டானா. நிறைய குடும்பங்கள்ல ஆண் என்கின்ற அந்த ஆதிக்கம் மனைவியிடத்துல கட்டாயமாக இருக்கக்கூடாது என்கின்ற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். காரணம், இஸ்தௌஸு பின் நிசாஇ கைரா, பெண்களிடத்துல மனைவியிடத்தில் நீங்கள் அழகான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். காரணம், ஃபஇன்னஹுன்ன குலிகத் மின் லிதஅ, விலா எலும்பினால் அந்த ஒரு பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். வஇன் அஅவஜ ஷைஉன் ஃபில் ضلع அஅலாஹு, விலா எலும்பிலேயே ஆக பலகீனமான நுனிப்பகுதியில இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு பெண்ணை அல்லாஹ் படைத்திருக்கிறான், பலகீனமானவள். எனவே நம்முடைய ஆதிக்கத்தை, நம்முடைய பலமான நம்மளுடைய வீரத்தை உன்னுடைய மனைவியிடத்திலே வெளிப்படுத்தாதே. நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அதை செய் இதை செய், இப்படி எல்லாம் இரு அப்படி எல்லாம் இரு, நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், நீ கேட்கணும். ஆனா நீ எதுவும் சொல்லிடக்கூடாது. நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், நான் சொல்றத நீ கேட்கணும், ஆனால் நீ எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற, நீ சொல்லி நான் கேட்கணும். முதல்ல நான் சொல்றத நீ கேள், நீ சொல்றத நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நபிகள் நாயகம் அவர்கள் இந்த செயலே ரசூலுல்லாஹ்ட்ட கிடையாது. மனைவியினுடைய பெண்களுடைய உணர்வுகளை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியிடத்துல 11 மனைவியிடத்துல ஒரு மனைவியிட்ட நம்மளால சமாளிக்க முடியல, அவர்கள்ட்ட பேச முடியல, அவர்களுடைய தொல்லை தாங்க முடியல, அப்படி இப்படி என்னென்னமோ போட்டு நாம புலம்பக்கூடிய நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்கள்ட்ட பல குணங்கள், பல செயல்பாடுகள் அனைத்தையும் சமாளித்து மிக அற்புதமான ஒரு குடும்பமா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவான ஒரு குடும்ப அமைப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி வீட்டுக்கு வந்ததும் நம்முடைய மனைவி, உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், உன்னை திருமணம் முடிச்சுட்டேன், இனி எல்லாமே நான் சொல்றபடித்தான் வீட்டில் நடக்கணும் அப்படிங்கிற ஆதிக்கம் அதிகாரம் தயவு செய்து இருக்கவே கூடாது. ஏன்னா வந்ததுக்கு பின்னாடி ஒரு 25 ஆண்டுகள், எத்தனை வயதுல அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிக்கப்படுகிறதோ அந்த 22 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் தன்னுடைய அத்தாவினுடைய அம்மாவினுடைய அரவணைப்பில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே எடுத்த எடுப்பிலேயே அவங்க அம்மாவுக்கு தான் அத்தாவுக்கு தான் அவர்களுடைய சுற்றி இருந்த அவளுடைய குடும்பத்துக்கு தான் எல்லா விஷயத்தையுமே அவ சப்போர்ட் பண்ணுவான். தாலி கட்டனதும் நீ என்னுடைய மனைவியாக இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துட்ட, அங்க நடக்கிறத பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆதிக்கம் இருக்கக்கூடாது. அதிகமாக வந்ததற்கு பின்னால்
உங்களுடைய மனைவி இடத்துல இரக்கம், அன்பு, கருணையை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். ஒரே அடியில அடக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்தால், ஒரே அடியில நான் சொன்னதுதான் அப்படிங்கிற ஒரே அடியில தன் மனைவியை அடக்கி ஆள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், கசர்துஹு அவள் உடைந்து விடுவாள். ஒரு பெண்ணா, ஒரு மனைவியா, பொம்பளைனா இப்படித்தான், ஒரு பொம்பளைனா இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனம் நம்மள்கிட்ட வந்துடணும். ஏன்னா உடைந்து விட்டால் வந்ததுமே உன்னை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பார் அப்படிங்கிற அந்த ஒரு அருவருப்பான, ஒரு பேசக்கூடாத சில விஷயங்கள் எல்லாம் மனதுல வந்துட்டா குடும்பம் உடைந்து போகும். ஒரு குடும்பத்துல ஒரு பெண் சரியானால் குடும்பத்தினுடைய சூழலே சரியாயிரும். உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு சின்ன பையன் தன்னுடைய தந்தைகிட்ட வீடியோ கேம் விளையாட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் அடம்பிடிச்சு கேட்கிறான். அவங்க அத்தா என்ன பண்ணிட்டாரு, வீடியோ கேம் வேணுமா, விளையாட்டு பொருள் வேணுமா, சரி இரு அப்படின்னு ஒரு வரைபடத்தை எடுத்து நல்ல தாரா கிழிச்சு இதை போய் ஒட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் உனக்கு வீடியோ கேம் வாங்கி தரேன். பின்னாடி இருக்கக்கூடிய உலகத்தினுடைய வரைபடம் கிழிச்சுட்டா அதை ஒட்ட வைக்க முடியாதுங்கிறது நமக்கு தெரியும், கஷ்டம். ஆனா அவன் போனவன் இப்படிங்கிறதுக்குள்ள ஒட்டிட்டு வந்துட்டான். எப்படின்னா அப்படின்னு கேட்டா, உலக வரைபடத்திற்கு பின்னால் ஒரு பெண்ணினுடைய புகைப்படம் இருந்துச்சு. எனவே அந்த பெண்ணை சரி செய்தேன், உலகம் சரியானது அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய குடும்பத்துல ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக, ஒரு பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை சீராக ஆனால் அந்த குடும்பத்தினுடைய அமைப்பு சீராக அமையும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மனைவிட்ட நிறைய விஷயங்கள், பிடிக்காத குணம் அப்படின்னு, பிடிச்ச குணம், பிடிக்காத குணம், பிடித்த குணம் அப்படின்னு நிறைய இருக்கலாம், பிடிக்காத குணம் அப்படின்னு நிறைய இருக்கலாம். ஆனால் மனைவிட்ட ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்தை சொல்லியே நாம குத்தி காட்டக்கூடாது. அந்த விஷயத்தை சொல்லியே அவளுடைய மனைவியினுடைய மனதை நோகடிக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஃமினான ஒரு கணவனை பார்த்து லா யஃப்ரகு முஃமினன் வ முஃமினத்தன், முஃமினான ஒரு ஆண், முஃமினான தன்னுடைய மனைவியை இடத்துல நீங்கள் பிரிவினையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். ஏன்னா உங்கள்ட்ட மனைவியிட நிறைய விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம். இன் கரிக மின்ஹா ஹுலுகன் ரதிய மின்ஹா பி ஆகர், ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா மனைவியிட்ட ஏதாவது ஒரு சில விஷயம், மனைவியா அவள்கிட்ட ஒண்ணுமே சரியில்லை, A to Z அவள்கிட்ட நல்ல விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு கூட கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த மனைவியுமே கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. பிடிக்காத குணங்கள் இருந்தாலுமே பிடித்த குணம் அப்படின்னு ஏதாவது ஒன்னாவது நிச்சயமாக கண்டிப்பா இருக்கும். அந்த பிடித்த குணத்தை கொண்டு உங்களுடைய மனைவியை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். எனவே பிடிக்காத குணம் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு பிடிச்ச குணம் இருக்குமா இல்லையா, அதை கொண்டு உங்களுடைய மனைவியை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கோபம் வரக்கூடிய நேரத்துல மனைவி இடத்துல ஒரு ஆண் அப்படிங்கிற கணவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை முக்கியமாக கணவனுடைய அந்தஸ்துல இருக்கக்கூடிய நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். வஜபத் மஹப்பத்துல்லாஹி அலா மன் உகிப ஃபஹலும, கோபம் வரக்கூடிய நேரத்துல முதல்ல சகிப்புத்தன்மையை, எனவே அல்லாஹ்வின் சகிப்புத்தன்மை இருக்குமேயானால் அல்லாஹ்வினுடைய பிரியம் உங்களுக்கு கிடைத்துவிடும்.
ஏன்னா நம்ம நிறைய வெளியில போயிட்டு வர்றோம். ஆண்கள் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது அப்படியே தீ மாதிரி வருவாங்க, எரிஞ்சு போய் வருவாங்க. எனவே மனைவிகளாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அனுசரிக்கவில்லையானால் அந்த இடத்துல நாம சகிப்புத்தன்மையோட, உலகத்துல அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள் தான் அதிகம். அன்பை நாம வெளிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அடிமையாகி விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி இடத்துல நிறைய அன்புகளை வெளிப்படுத்தினார்கள். உலகத்துல வெளியில நமக்கு 1000 வேலைகள் இருந்தாலும், வெளியில நமக்கு நல்ல பேர் இருந்தாலும், வெளியில நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எனக்குன்னு வெளியில எவ்வளவு பெரிய பேர் இருக்கு தெரியுமா, நான் வெளியில எவ்வளவு பெரிய இடத்துல நான் இருக்கிறேன் தெரியுமா, நான் வெளியில என்னை பார்த்தா எல்லாமே எந்திரிச்சு நிற்பாங்க, எல்லாம் நான் வெளியில மக்களுக்கு நான் ஒரு மிக உயர்ந்த இடத்துல தலைவர் அப்படிங்கிற உயர்ந்த அந்தஸ்துல வெளியில எப்படி வேணாலும் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய தலைவர். எப்படிப்பட்ட தலைவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க, கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி வ அன கைருக்கும் லி அஹ்லி. எனவே உங்களில் சிறந்தவர் யார்? தன்னுடைய மனைவி இடத்தில் சிறந்தவர். நான் என்னுடைய மனைவி இடத்தில் சிறந்தவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. வெளியில 1000 பேர் நல்ல மனுஷன்பா, அற்புதமான ஆள், நல்ல பையன், நல்ல ஆள், வெளியில 1000 பேர் சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உன் வீட்டுல உன் குடும்பத்துல உன் மனைவி உன்னை சொல்லணும். ஏன்னா மனைவி அவ்வளவு சாதாரணமா அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு கணவன் அப்படிங்கிற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதான் நம்ம ஒரு நபி இறை தூதராக நபியாக இருந்தாலும் கணவர் என்கின்ற அந்த அடையாளத்தோட தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்களோ அதெல்லாம் நம்ம படிக்கணும், கேட்கணும். ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றோம், எல்லா விஷயங்களும் நம்மளுடைய மனதில் பதியாவிட்டால் கூட ஒரு சில விஷயங்கள் மனைவியிடத்தில் மகிழ்ச்சியாக அவளுடைய தேவைகள் என்ன. எனவே அந்த நம்முடைய மனைவிக்காக வேண்டி நேரம் ஒதுக்கணும். முதல்ல வேலை முடிச்சுட்டு காலையில எந்திரிக்கிறோம், நம்மளுடைய சுய தேவைகளை எல்லாம் முடிக்கிறோம், காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு நேரா வேலைக்கு போயிடுவோம். வேலைகளை எல்லாம் முடித்து வந்ததற்கு பின்னால் நம்மளுடைய சுய தேவைகளை எல்லாம் முடித்து விட்டு இரவு சாப்பிட்டுட்டு நேரா படுக்கைக்கு போயிடுவோம். நிறைய ஆண்களுடைய எப்போ வெளியில போறோம், எப்போ வெளியில வர்றோம், நம்ம வந்து வீட்டுக்குள்ள என்ன செய்யறோம் அப்படின்னு நிறைய ஆண்கள் தன்னுடைய மனைவியுடைய விஷயத்துல தன்னுடைய மனைவிக்காக வேண்டி நேரம் ஒதுக்குவதே கிடையாது. அன்பாக, பண்பாக, பாசமாக மனைவியிடத்துல மனம் விட்டு பேசுவதற்காக வேண்டி தயவு செய்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஒதுக்க வேண்டும். நமக்கு என்னதான் வேலைகள் இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தை சீராக, நம்மளுடைய குடும்பத்தை அழகாக அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் உங்கள் மனைவி இடத்தில் நீங்கள் சிறிது நேரம் பேசுவதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகான இதா ஸல்லல் இஷா தொழுகையை முடித்து விட்டால் யதுகுல் மன்சிலத்தன், உடனே வீட்டுக்கு நுழைவார்கள். யஸ்மூர மஅ அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய மனைவி இடத்தில் சிறிது நேரம் பேசுவார்கள். கலீலன் கப்ல அய்யனாம், தூங்குவதற்கு முன்னால் தன்னுடைய மனைவி இடத்துல உட்கார்ந்து. ஏன்னா நமக்கு 1000 வேலைகள், நிறைய விஷயங்கள் நம்ம வெளியில முடிச்சுட்டு வர்றோம். நம்முடைய மனைவிக்கு என்னென்ன தேவைகள், அவருடைய மனதில் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நம்முடைய மனைவியை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவள் ஒன்றும் ஒரு பொருளோ ஒரு பொம்மையோ அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹையனுடைய பெண்களுக்கு உரிய அந்த மாதவிடாய் உடைய காலகட்டத்தில் அதனுடைய வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நடந்து கொள்வார்கள். ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, யக்ரஉல் குர்ஆன், நபிகள் நாயகம் அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள். வரஸஹு ஃபீ ஹஜரி, என்னுடைய மடியில தலை வைத்து, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மனைவி சொல்றாங்க, என்னுடைய மடியில தலை வச்சு தலை வைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் அவர்கள் என்னுடைய கணவர் குர்ஆன் ஓதுவார்கள். எப்போ? ஹைலுடைய நேரத்துல, நான் மாதவிடாயாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய வலியை புரிந்து கொண்டு அந்த எந்த இடத்தில் அவர்களுக்கான அந்த இரத்தப்போக்கு ஏற்படுகிறதோ அதற்கு அந்த மடியில படுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுவும் ஹைலுடைய நேரத்துல, தேவைக்கு மட்டும் பயன்படுத்துவது அல்ல. எனவே அது போன்ற நேரங்கள்ல அவர்களுக்கான வேதனை என்ன அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். எனவே அந்த நேரத்துல நம்ம ஹைலுடைய நேரமா, சரி இப்ப நம்ம பயன்படாது அப்படின்னு நம்மளுடைய தேவைகள் அந்த நேரத்துல இல்ல அப்படின்னு நம்ம ஒதுங்கி போறோமா இல்லையா? எனவே அதனுடைய வலியுடைய நேரத்துல பெண்களுக்கு திடீர்னு அந்த மாதவிடாய் ஏற்பட்டால் அந்த கணவன்கிட்ட கூட அந்த விஷயத்தை சொல்ல மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க கணவர்கிட்ட. திடீர்னு உள்ள போவாங்க வேற ஆடைய. ஏன்னா பெண்களை பொறுத்தவரை மாதவிடாய் உடைய நேரத்துல ஆடை உடுத்துவதற்காக அதுக்குன்னு தனியாக ஆடைகளை வைத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆடையை உடுத்திட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க மனைவியை பார்த்து, அனுஃபிஸ்தி, என்ன டேட் ஆயிருச்சு, அந்த டைம் மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா? குல்து நஅம் ஆம் ஃபதஆனி ஃபதஜிஅது மஅஹு ஃபில் ஹமீலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவர் நான் ஹைலாக இருந்தாலும் அதே விரிப்புல என்னோட ஒன்றாக தூங்குவார்கள் என்று சொல்லுகிறார். ஆனா நாம் என்ன செய்ய, உனக்கு ஹைலுடைய நேரம் மாதவிடாய் காலகட்டத்தில் நாம அவர்களுடைய வேதனையை அவர்களுடைய வலியை நமக்கு அந்த நேரத்தில் வேலை இல்லை என்று நம்மளுடைய தேவை அந்த இடத்துல அந்த நேரத்தில் நம்மளுடைய தேவை இல்லை அப்படின்னு நாம ஒதுங்கி போறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற வாழ்க்கையை, மனைவியை ஒரு பொம்மையாக பயன்படுத்தாமல், மனைவியினுடைய தேவைகள், மனைவிக்குன்னு என்று சில நேரங்கள்ல வலிகள் ஏற்படுமா, அந்த எல்லா நேரங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து மனைவியினுடைய தேவையை உணர்ந்த காரணத்தால் சில நேரங்கள்ல அப்படித்தான் கேட்டுருவாங்களா இல்லையா? உங்க தேவைக்கு மட்டும் வர்றீங்க, எனக்குன்னு சில தேவைகள் இருக்கு, என்னை பத்தி நீங்க யோசிக்கிறதே இல்லை, எனக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்கு, அதை சொன்னாலும் நீங்க கேட்கறதே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவிகள், இதனால குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் உருவாகும். இன்னும் சொல்ல போனால், நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்மளோட ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பு இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. நம்ம எப்பயுமே நம்மளுடைய சிந்தனைகள் அப்படி வந்துடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, குன்து அக்தஸிலு அன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் என் கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மின் இனாஇ வாஹிதின், ஒரே பாத்திரத்தில் நாங்கள் குளிப்போம். கிலானா ஜுனுப், கடமையான குளிப்பு ஏற்பட்டதற்கு பின்னால் ஒரே பாத்திரத்துல, ஹதீஸ்ல கிதாபுகள்ல தஃப்சீர்ல எழுதுறாங்க, அந்த பாத்திரம் சின்னதாக இருக்கும். நாங்கள் இருவர்களும் தண்ணீரை எடுத்து ஊற்றும் போது என்னுடைய விரல் அவர்களுடைய கணவருடைய விரல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல் ஒன்னாக படும் என்கின்ற அளவுக்கு நமக்கு எழுதுகிறார்கள். தக்தலிஃபு ஐதீனா ஃபீஹி, ஏன்னா ஒரே பாத்திரத்தில் குளிப்பது கூட சுன்னத் என்கின்ற அடிப்படையில் நபி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன, நெருங்க வேண்டிய நேரத்துல நெருங்கணும், பேச வேண்டிய நேரத்துல அன்பாக பண்பாக பாசமாக, என்னுடைய மனைவிக்கு நான் சில உரிமைகளை தரணும், எனவே எனக்காக வேண்டி என்னுடைய சந்தோஷத்திற்காக எங்கேயோ இருந்து வந்து, எனவே என்னை ஹராமில் இருந்து, என்னை ஹராமுக்கு செல்ல விடாமல், என்னை நரகத்திற்கு செல்ல விடாமல் என்னை பாதுகாத்த என்னுடைய மனைவிக்காக வேண்டி, என்னுடைய மனைவியினுடைய அந்த
அவருடைய எண்ணங்களை நான் புரிந்து கொள்கின்றேன், அன்பாக நடத்துவோமே ஆனால் குடும்பத்துல எந்த பிரச்சனைகளையும் நடக்காது என்பதல்ல, ஹராமான ஒரு பாதையை நோக்கி நாம போக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்குமே ஆனால், சின்ன சின்ன சூழல்கள், ஏதாவது ஹராமான செயல்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், அல்லாஹ் நம்மிடத்துல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு அதிகப்படியான கேஸ் எது அப்படின்னா தலாக்குடைய பிரச்சனை. அதாவது இந்த பிரச்சனையை எப்படி எடுக்கிறது, இந்த கேஸ்ல எப்படி எடுக்கிறது, சமாளிக்க முடியாத அளவுக்கு கோர்ட்டே திணறக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெண்டிங் கேஸ். 3 மாசத்துல எனக்கு இவனை பிடிக்கல, 3 மாசத்துல எனக்கு இவளை பிடிக்கல, திருமணமாகி 6 மாசத்துல விவாகரத், 3 மாசத்துல விவாகரத், 1 வருடத்துல விவாகரத். தலாக்குடைய அந்த பிரச்சனை அவ்வளவு ஷரியத்துடைய கோர்ட்ல எல்லா ஒவ்வொரு மாவட்டங்கள்ல எல்லா இடங்கள்லயுமே நிக்காஹினுடைய ஷரியத் கோர்ட் இருக்கு. எனவே அங்க போய் நீங்க கேட்டு பாருங்க, எனக்கு இவனை பிடிக்கல, வாழ பிடிக்கல, 3 மாசத்துல ஒரு பெண்ணினுடைய மனதை எப்படி புரிஞ்சு கேட்டா ஒரே நாள்ல புரிஞ்சுக்கலாங்க அப்படின்னு விளக்கம் பேசுவாங்க. ஒரே நாள்ல, 2 நாள்ல, 1 வாரத்துல புரிஞ்சுக்கலாம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம் சமாளித்து போகணும். நம்முடைய மனைவி, நம்மளுடைய குடும்பத்தினுடைய அமைப்பு அழகாக இருக்கணும் அப்படின்னா நாம சமாளித்து போகணும். இன்னும் சொல்ல போனால் கணவன் பால் அப்படின்னா மனைவி தண்ணீராக, பாலும் தண்ணீரும் கலந்தால் எப்படி பிரிக்க முடியாதோ அதுபோல் இருவர்களுமே பாலும் தண்ணீரை போல நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். எனவே குடும்பத்தினுடைய அமைப்பு அவ்வளவு அழகானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மனைவியை செல்லமாக பெயர் வைத்து கூப்பிடுவது தவறே செய்தாலும், முக்கியமா இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனைவி தவறே செய்திருந்தாலும் தனிப்பட்ட முறையில அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் எந்த நடைமுறையை சொல்லி தருகிறதோ அந்த நடைமுறையின்படிதான் மனைவியை திருத்துவதற்கான முயற்சியை எடுக்கணுமே ஒழிய, மனைவி தவறு செய்தால் 4 நபர்களுக்கு மத்தியில அவளை அவமரியாதையாக பேசுவது, அவளை அவமரியாதையோடு நடத்துவது, அது எந்த பெண்களும் விரும்புவது கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கணவன் என்கின்ற ஆண் அதிகாரத்தோட, எவ்வளவுதான் ஆண் அதிகாரம் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற திமிரு இருந்தா கூட, எனவே மனைவி இடத்தில் நீங்கள் பண்பாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைய விஷயங்கள் குடும்பத்தினுடைய அமைப்பை குறித்து நிறைய சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள். அதே போல ஒரு ஆணுக்கு, ஒரு கணவனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி சில விஷயங்களை மனைவியிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ, அதே போல தாய்மார்களில் அமைந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் பெண்களுக்கும் நபிகள் நாயகம் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். கணவனுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். எந்த அளவுக்குனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க, அலா உஹ்பிருக பிகைரின் மா யக்னிஸுல் மர்உ, மனிதனுக்கு பொக்கிஷங்களிலேயே ஆக சிறந்த ஒரு பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுதான் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட பொக்கிஷங்களிலேயே ஆக சிறந்த பொக்கிஷம் அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான பெண் என்பதாக சொன்னார்கள். சாலிஹான பெண் அப்படின்னா என்னென்ன இருக்கணும்? இதா நதர இலைஹா சர்ரத்துஹு, கணவன் தன் மனைவியை பார்த்தால் அவள் சந்தோஷப்படுத்தணும். பார்க்கும்போதே அடப்போ அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது, என்ன பார்க்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடாது. எனவே கணவன் தன்னுடைய மனைவியினுடைய முகத்தை பார்த்தா சந்தோஷப்படுத்தணும். வைதா அமரஹா
கணவன் மனைவி இடத்துல ஏதாவது ஒரு கட்டளை இட்டால், என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு அப்படின்னா அத்வாஅத்துஹு, அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். வைதா வாப அன்ஹா, தன்னை விட்டு கணவன் தொலைதூரத்துல எங்கேயோ இருந்தால், நீண்ட தொலைதூரத்துல வேலை செய்து கொண்டிருந்தால், மறைவாக இருந்தால், ஹஃபிலத்துஹு, தன்னுடைய கற்பை அவள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவள்தான் அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான பெண் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி. இன்னும் ஒரு மனைவி கணவனுக்கு எப்படி கட்டுப்படணும் அப்படிங்கிற உச்ச கட்டத்தை நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், லவ் குன்து ஆமிரன் அஹதன் ஐயஸ்ஜுத லி அஹதின் லஅமர்து. நான் யாருக்காவது கணவனை, அதாவது பெண்களை பார்த்து அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், நான் யாருக்காவது சஜிதா செய்ய வேண்டும் என்று பெண்களுக்கு கட்டளையிட்டால், அல் மர்அத்து அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா, பெண்களே, பெண் சமுதாயமே, உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். எனவே சஜிதா என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். சஜிதா செய்வது அல்லாஹ் ஒருவருக்கு மட்டும்தான். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவர்களுக்கு சஜிதா என்பது கூடாது, சஜிதா செய்யக்கூடாது. எனவே நாம இப்போ ஒரு சில இடங்கள்ல, சில தர்கா அப்படிங்கிற தர்காக்கள்ல, சில இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய ஷேக் வந்தா அப்படியே நிறைய இடங்கள்ல நம்ம தொழுகைக்காக வேண்டி மட்டுமே நம்ம சஜிதா செய்யறோமா இல்லை, நிறைய இடங்கள்ல அந்த சஜிதா செய்யற மாதிரி உட்கார்றாங்களா இல்லையா? எனவே சஜிதா அப்படின்னா கிட்டத்தட்ட அதற்கான ஒரு நடைமுறைகள் இருக்கு. சஜிதா எப்படியோ அதற்கான சில நடைமுறைகள், நம்மளுடைய விரல், நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய காலினுடைய அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கு, முறையாக இருந்தாதான் அது சஜிதா. எனவே ஏதோ ஒரு முறைப்படி நாம சஜிதா, அது சஜிதா கிடையாது. எனவே சஜிதா என்பது நம்முடைய ரப்புக்கு மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் யாருக்காவது சஜிதா செய்யுங்கள் என்று நான் கட்டளையிட்டால், மனைவிகளே, உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றால் மனைவி, ஒரு ஆண், ஒரு கணவன் மனைவியிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதே போல மனைவியும் கணவனிடத்துல அன்பாக அக்கறையோட நடந்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு விரும்பியபடி நீங்க சொர்க்கத்துக்கு போகணுமா? சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கு. மனைவிகளை, பெண் சமுதாயத்தை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க நாடிய முறைப்படி சொர்க்கத்துக்கு போகணுமா? எந்த வாசல் வழியாக? அல்லாஹ் சொர்க்கத்துல எல்லா வாசல்களையும் திறந்து வைத்திருப்பார். நிறைய அந்தந்த நோன்பாளிகள் அப்படின்னா நோன்புடைய வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போவான். ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. எனவே ஒவ்வொரு கேட்டகரியுடைய அந்த மக்கள் அந்தந்த வாசல் வழியாகத்தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனால் ஒரு பெண் அவள் நாடிய எந்த வாசல்ல போகணும்னு நினைக்கிறாளோ அந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போகலாம். அந்த பெண் யார்? ஸல்லைத்துல் மர்அத்து ஹம்ஸஹா, எந்த ஒரு பெண் ஐவேளை தொழுகையை முறையாக தொழுது தன்னுடைய தொழுகையுடைய விஷயத்தில் அலட்சியம் இல்லாமல் நடந்து கொள்கிறாளோ, வஸாமத் ஷஹரஹா, நோன்புடைய காலகட்டங்கள்ல அந்த நோன்பை யார் முறையாக வைக்கிறார்களோ, வஹஃபிலத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கணவனை தவிர வேற எந்த வழியிலேயும் ஹராமான வழியில தன்னுடைய மறைவிடத்தை பயன்படுத்தாமல் தன்னுடைய கற்பை யார் பேணி பாதுகாத்துக் கொண்டார்களோ, எனவே தன்னுடைய கணவனுக்கு யார் முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தாலோ அந்த பெண் கீழலஹா இதுகுலி, நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள், அபுவாபுல் ஜன்னத ஷிகித, எந்த வாசல் வழியாக நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க விரும்பியபடி சொர்க்கத்துக்குள் நுழையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களே, மனைவிமார், உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால்
அந்த கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு சொர்க்கத்தை ஏற்படுத்தி தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சிறந்த மனைவி என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, கணவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நம்முடைய கணவன் நம்முடைய பிள்ளைக்காக, நம்மளுடைய குழந்தைகளுக்காக, நம்மளுடைய குடும்பத்தினுடைய அமைப்பு அழகாக இருக்கணும், யார்கிட்டையும் போய் கையேந்த கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையை நாம தான் அமைச்சுக்கணும். எனவே எனக்காக, என் பிள்ளைக்காக வேண்டி எங்கேயோ இருந்து சம்பாதிக்கக்கூடிய என்னுடைய கணவன், என் கணவன், எனவே நான் சிக்கனமாக நான் செலவு செய்கிறேன். எனவே என்னுடைய கணவனுடைய கஷ்டத்தை நான் புரிந்து கொண்டு யார் சமாளிக்கிறாளோ, இஷ்டத்துக்கு என் கணவன் எப்படியோ சம்பாதிக்கட்டும், இருந்தாலும் எனக்கு பணம் வந்தா போதும், கையில மணி வந்தா போதும், இஷ்டத்துக்கு நாம செலவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்கள் சிறந்த பெண்கள் என்பதற்கான அடையாளம் இல்லை. தன்னுடைய கணவனுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு யார் செலவினங்களை சிக்கனமாக பயன்படுத்துகிறாளோ அவள்தான் சிறந்த பெண் என்பதற்கான அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தை வைத்திருக்கிறார். வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல ஒரு அடையாளம் என்ன? அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா, உங்களுடைய மனைவியை உங்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். எதற்காக? லித்தஸ்குனு, நீங்கள் நிம்மதி அடைவதற்காக. நான் ஆரம்பத்தில் இந்த ஆயத்தை தான் நான் வாசித்தேன். எனவே நம்மளுடைய நிம்மதியை அல்லாஹ் நம்முடைய மனைவி இடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, இருவர்களுக்கு மத்தியில கணவன் மனைவி, மனைவி கணவன், இருவர்களுக்கு மத்தியில உங்களுடைய அன்பை, உங்களுடைய பண்பை, பாசத்தை, அந்த அரவணைப்பை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த குடும்பத்தினுடைய அமைப்பை அல்லாஹ் சிறப்பாக அமைத்து தருவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு குர்ஆன்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல இப்படி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய என்னை விட வயதிலே மூத்தவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள், எனவே அவரவர்களுக்கு சின்ன பிள்ளைகள், என சின்ன வயசுல இருந்தே ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்ன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இந்த ஆயத்து குர்ஆன்ல இருக்கு. இந்த ஆயத்தை அதிகமாக சொல்லி ஓத வைக்கணும். எனக்கு ஒரு நல்ல மனைவி, உனக்கு நல்ல மனைவி, ஒரு நல்ல மணப்பெண், சாலிஹான மணப்பெண், எப்படிப்பட்ட பெண்? கண் குளிர்ச்சியான ஒரு பெண்ணாக உனக்கு அமையணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே நீ இந்த துஆவை கேட்டுக்கிட்டே வா. ஏன்னா ஒரு கட்டத்துல நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு பையனாக இருந்தா ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிச்சு வைக்கத்தான் போறோம். எனவே ஒரு பெண் இருந்தால் அவளுக்கு எப்படியாவது ஒரு இடத்துல நம்ம கட்டி கொடுக்க போறோம். எனவே நல்ல மணப்பெண், நல்ல ஒரு மணமகன் வரணும் அப்படிங்கிற இந்த துஆவை நம்ம அதிகமா சொல்லிக் கொடுக்கணும். காரணம் என்ன? இப்போது இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நல்ல பெண் கிடைப்பதற்கு கிடையாது. நல்ல பெண் கிடைப்பதற்கு அவ்வளவு போராடுகிறார்கள். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் நல்ல பெண் கிடைப்பதற்கு இல்ல. எனவே நல்ல சாலிஹான நம்மளுடைய குடும்பத்துல, நம்முடைய குடும்பத்திற்கு தோதுவான ஒரு மருமகள் வரணும். நம்முடைய குடும்பத்திற்கு தோதுவாக ஒரு மருமகன் வரணும். எனவே நம்முடைய குடும்ப அமைப்பை நாம் சரி செய்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் உயர்ந்த குடும்பமாக, சிறந்த குடும்பமாக அமைத்து தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் இம்மண்ணில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு எந்தெந்த நல்ல விஷயங்களை எல்லாம் போதித்து தந்தார்களோ அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. இம்மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், சின்ன பிள்ளைகள், எனவே அனைவர்களையும் இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا أتمم لنا نورنا واغفر لنا
إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى والمغفرة يا رب العالمين. اللهم زدنا ولا تنقصنا وأكرمنا وأعطنا وآثرنا ولا تؤثر علينا وأرضنا وأرض عنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.